இன்றைக்கு பருத்தித்துறை நகரிலே மக்கள் வாழ்விடங்களிலேயும் மக்களுடைய வியோகத்துக்காக இருந்த பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக இராணுவம் அந்த இடங்களை கையகப்படுத்தி மக்களுடைய பாவனைக்கு அதனை விடாமல் இத்தனை காலம் வைத்திருப்பதற்கு எதிராக பருத்தித்துறை நகர சபை முன்னெடுத்த இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது நகர சபையினாலே முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தி கட்சி பேதம் இல்லாமல் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நகரசபை தலைவருடைய தலைமையிலே இதை செய்தது வரவேற்புக்குரிய ஒரு விடயம். இப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக இராணுவம், கடற்படை குடியிருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து 15 வருடங்களாக வைத்திருக்கிறோம். கடந்த 18ஆம் தேதி கடையடைப்பு கோரியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே இந்த இராணுவ மயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்து கொண்டிருக்கிறது. இங்கே பருத்தித்துறை நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்துக்கு சொந்தமான வளாகம், அதே போல் வெளிச்ச வீடு, பல நிலங்கள் அப்படியாக ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி ஹர்த்தாலின் போது கிளிநொச்சி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபை தவிசாளரும் பல இடங்களை கிளிநொச்சி நகருக்குள்ளேயே பல இடங்களை வாசிக சாலை உட்பட பாடசாலை, விளையாட்டு மைதானங்கள் போன்ற பல இடங்கள் இன்றைக்கும் இராணுவத்திலேயே கையடக்கத்திலே இருக்கிறது. ஆகவே பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிற அதே வேளையிலே இப்படியாக பிரதேசமாக இந்த இடங்களை சுட்டிக்காட்டி அதில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று கோருவது மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே பருத்தித்துறை நகர சபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்க விடயம். நகரசபை தவிசாளர் உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். தொடர்ச்சியாக மற்ற பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்களும் கூட தங்கள் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இராணுவம், கடற்படை, சில வேளைகளில் விமானப்படையாக இருக்கலாம், அவர்கள் வெளியேற வேண்டும், மக்கள் பாவனைக்கு அது விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறித்த கோஷத்தை முன்வைத்து செயலாற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியிலே எங்களோடு 15 வருட காலம் பயணித்தவர்கள், அந்த கட்சியினர் அந்த 15 வருட காலத்திலேயும் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோமோ அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள், அதற்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய விஞ்ஞாபனத்திலேயும் மக்களுடைய நிலங்கள், மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி பதவிக்கு வந்து 1 வருடம் ஆகிறது, இன்னமும் ஒரு இடமும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம். சர்வதேசத்துக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறோம். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். ஒரு அங்குல நிலமேனும் இன்னமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை. 2 வீதிகள் 2 தேர்தல்களுக்கு முன்னதாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 618 மீட்டர் நீளமான ஒரு வீதி 2 பக்கத்திலே அது முன்னரே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதத்திலே திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் பேரிகேட் இருந்தது, அதை திறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெலாலி வீதியிலே திறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற அந்தத்துக்கு செல்ல வேணும், இறங்க முடியாது, வாகனத்தை நிறுத்த முடியாது, சைக்கிளில் போக முடியாது, நடந்து போக முடியாது. அது வீதி திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் தவிர ஒரு அங்குல நிலமேனும் விடுவிக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவித்திருக்கிறது. ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள், அதை சொன்னவர்கள் 1 வருடமாகியும் இன்னமும் அவற்றை விடுவிக்கவில்லை. ஆகையினால்தான் இப்பொழுது குறிப்பாக மக்கள் மத்தியிலே, மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய சமூக வாழ்க்கையை சீர்குலைக்கிற வண்ணமாக தொடர்ச்சியாக பிரசன்னமாக இருக்கிற
இந்த படையினரை வெளியேற்றுமாறு ஒவ்வொரு இடமாக நாங்கள் குறித்து காட்டி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி. இதை பற்றி கேட்க அதை பற்றி பருத்தித்துறை நகரிலே இன்றைய தினம் பருத்தித்துறை நகரசபையின் தலைமையிலே முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் வடமராட்சி பிரதேசத்தினுடைய தலைநகராக இருந்த பருத்தித்துறை இந்த போரினால் மிகவும் சின்னாபின்னப்பட்ட ஒரு பிரதேசம். இங்கே மக்கள் பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பொழுது குடாநாட்டுக்கான உணவு தேவைகளுக்கு பருத்தித்துறையை தான் துறைமுகத்தை தான் நம்பியிருக்கக்கூடிய வகையிலே கடுமையான போரினால் சீர்குலைந்த பருத்தித்துறை நகரம் 2002ஆம் ஆண்டிலே கூட ஹார்ட்லி கல்லூரி மாணவர்கள் மெதடிஸ்ட் கல்லூரி மாணவிகள் நடத்திய போராட்டம் இராணுவத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளை போன்றவற்றை அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் வந்து சமாளித்த பொழுது கூட புத்தர் சிலையை உடைக்க வெடிக்கிட்ட பொழுது தடுத்தவருடைய விளைவு இன்றைக்கு புத்தர் நிரந்தரமாக இருக்கிறார். இல்லாவிட்டால் அன்றைக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு மாணவிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு மிக அழிவு வந்த பின்னரும் இன்றைக்கும் டாக்டர் மயிலேற பெருமாளுக்கு சொந்தமான அந்த காணியிலே புத்த பெருமான் வீட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக ஒரு தையிட்டி அல்ல, ஊரங்கும் தையிரட்டி. அதே போலத்தான் கடற்படையினர், அதே போல இராணுவத்தினர், முப்படையினர், போலீஸார் நீதிமன்றத்துக்கென்று நீதிமானுடைய இல்லத்தை மாற்றி அவர்கள் சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். தபால் அலுவலக கட்டிடம் சுவீகரிக்கப்பட்டு இன்றைக்கு இராணுவத்தின் கையிலே இருக்கக்கூடிய. ஆகவே இந்த படைத்தளங்கள் அத்தனையும் வெளியேற்றி விடுவிக்க வேண்டும் என்ற இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மிக இறுக்கமாக நடைபெற வேண்டும். அதற்காக மக்கள் அனைவரும் இறுக்கமாக ஒத்துழைக்க வேண்டும். இதில் கட்சி பேதங்களை கடந்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் பருத்தித்துறை நகர பகுதியிலே மிகவும் முக்கியமான இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம் மற்றும் கடற்படை முகாமை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி பருத்தித்துறை பிரதேச மக்களினாலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பருத்தித்துறை நகர சபையினுடைய வழிகாட்டலிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பருத்தித்துறை நகர பகுதியில் அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம் பொதுமக்களுடைய காணிகளையும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு தபால் நிலையத்திற்கு சொந்தமான காணிகள், நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகளையும் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய வெளிச்ச வீட்டு பகுதியை ஆக்கிரமித்து கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படுகின்றது. அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நீதிமன்றத்தை விரிவாக்க முடியாத நிலையிலே நீதிமன்றத்தை வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது. அதுபோன்று தபால் நிலையத்தையும் வேறு இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது. இந்த சூழலிலே அதேபோன்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. 1.5 மில்லியன் மக்கள் வந்தார்கள், 2 மில்லியன் மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு தங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை எவ்வளவு தூரம் சுற்றுலாத்துறை அதிகரித்து தருகிறது என்பது தொடர்பான புள்ளிவிவரங்களை வெளியிட்டு அதை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே இந்த போரால் அழிந்து போன வடக்கிலே 15 வருடங்களாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதும் கூட கடந்த அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் இந்த கடற்படையினுடைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொண்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையிலே தான் நகரசபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதிலே உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் சகல கட்சிகளும் அந்த சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய சகல என்பிபியினர் இந்த இனவாத அனுரகுமார தலைமையிலான என்பிபி இனவாத கட்சியை தவிர அந்த இனவாத கட்சிக்கு துணை போகிறவர்களை தவிர ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே குரலிலே இந்த முகாம்கள் அகற்றப்பட்டு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இது மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிலும் ஏனைய பொது சேவைகளை அபிவிருத்தி செய்வதிலும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. அதனை விட இந்த இன அழிப்பிலே ஈடுபட்ட இந்த ஆயுதப்படைகள் மக்கள் மத்தியிலே இருப்பது என்பது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உள நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட்டு
இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைக்கற்கள் அகற்றப்பட்டு அபிவிருத்திக்கக்கூடிய வகையிலே அந்த இடங்கள் இந்த பொது அமைப்புகளிடமும் மக்களிடமும் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய போராட்ட ஏற்பாட்டுக் குழுவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் நகரசபை தவிசாளரும் ஏனைய உறுப்பினர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை வழங்குவோம். ஆகவே உடனடியாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பருத்தித்துறை நகரசபை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த இராணுவ முகாம் வந்து எங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது. அந்த இராணுவ முகாமை எங்களுக்கு அதில் முக்கியமாக நீதிமன்றம், தபால் நிலையம், பாடி வீடு, தனியார் காணியும் அதில் உள்ளடங்குகின்றது. இந்த இராணுவம் வேறொரு இடத்துக்கு பொருத்தமான இடத்துக்கு மாற்றம் செய்து நமக்கு அதை விட்டு தந்தால் நாங்கள் பருத்தி நகரை அபிவிருத்தி செய்து வடமராட்சியிலே முன்கமாக இந்த பருத்தி நகரை நாங்கள் கட்டியெழுப்புவோம் என்று உறுதிப்பட கூறிக்கொண்டு இந்த கடற்படை உள்ள வெளிச்ச வீட்டு பகுதியை கடற்படை உண்மையிலே வேறு பொருத்தமான இடத்துக்கு மாற்ற வேண்டும். ஏன் அதை வந்து காங்கிரஸ் துறை கூட கொண்டு போகலாம், இன்று தேவையில்லை. அதை விட சுற்றுலாத்துறை நாங்கள் வளர்க்கலாம். கடத்தொழிலாளர்களும் சரியாக பாதிக்கப்படுகின்றார்கள். வெளிச்ச வீட்டு பகுதி மக்கள் இந்த நகரசபையினுடைய மக்களின் கோரிக்கைக்கு நான் இதை பொருட்படுத்த போது என்னிடம் கேட்ட விடயம் இதுதான். நீங்கள் இந்த இராணுவத்தை எப்போது அகற்றப் போகிறீர்கள் என்று நான் சபையிலே தீர்மானத்தை கொண்டு நகரசபை உறுப்பினர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு வேகமான முடிவெடுத்தோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே வர்த்தகர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாரும் கடையை பூட்டி பொது அமைப்புகள், கடத்தொழிலாளர்கள் எல்லாரும் இங்கு சமூகமளித்துள்ளார்கள். அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய தினம் பருத்தித்துறை நகரத்திலே அமைந்திருக்கின்ற இராணுவ முகாமை அகற்றக் கோரி பருத்தித்துறை நகர சபையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்விலும் ஜனாதிபதி அவர்களுக்கான மகஜர் கையளிப்பு நிகழ்வும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 1996ஆம் ஆண்டு இராணுவம் யாழ் குடாநாட்டை முற்றுமுழுதாக ஆக்கிரமித்த பின்னர் இந்த பருத்தித்துறை நகரத்தில் இருக்கின்ற பருத்தித்துறை நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்கு சொந்தமான காணி, அதேபோன்று தபால் நிலையத்துக்கு சொந்தமான காணி, அதேபோன்று 2 தனியார்களுக்கு சொந்தமான காணி, புலோலி பரநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணி, இவ்வாறான பல்வேறுபட்ட தினங்களுக்குரிய இந்த காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்து பாரியொரு இராணுவ முகாமை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை உடனடியாக அகற்றி அந்தந்த நிறுவனங்களுக்கு இன்று பருத்தித்துறை நீதிமன்ற வளாகம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட இருக்கின்றதாக அறிகின்றோம். ஆகவே அந்த இடத்தை உடனடியாக இராணுவத்தை அகற்றி அந்த நீதிமன்ற வளாகம் பருத்தித்துறை நகரிலே இயங்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதேபோன்று இந்த தபாலகம் நீண்ட காலமாக ஒரு கிட்டத்தட்ட 96ஆம் ஆண்டுக்கு பின்னர் நீண்ட காலமாக அந்த தபாலகம் ஒரு வாடகை வீட்டிலே இயங்கி வருகின்றது. உடனடியாக அந்த தபாலகத்துடைய கட்டிடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை. அதேபோன்று தனியாருக்கு சொந்தமான காணி விடுவிக்கப்பட வேண்டும். அதேபோன்று புலோலி பரநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய பெட்ரோல் செட் ஒன்று அந்த இடத்திலே காணப்படுகின்றது, அதுவும் விடுவிக்கப்பட வேண்டும். மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உடனடியாக செய்ய வேண்டும். ஆகவே இந்த இராணுவ முகாமை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இன்று ஜனாதிபதி அவர்களுக்கு மகஜர் நகரசபை உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து, கடத்தொழில் சங்கங்கள், பருத்தித்துறை வாழ் நகர மக்கள், வர்த்தகர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இதனை அகற்றி மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை வழங்கி உடனடியாக அந்த இராணுவத்தை வெளியேற்றி, அந்த இராணுவ முகாமை வெளியேற்றி இந்த இயல்பு வாழ்க்கையை செய்து தருமாறு ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிலம் மக்களுக்கே சொந்தமானது என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரையில் அவர்களும் பேரினவாத கொள்கைகளின் அடிப்படையிலே எங்களுடைய நிலங்களிலிருந்து எதனையும் விடாது இராணுவ மயமாக்கத்தை துரிதப்படுத்தி வருகின்றார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே ஏராளமான நிலங்கள் இராணுவ மயப்படுத்தப்பட்டு நிர்வாகத்துறைக்கு சொந்தமானதும், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமானதும், ஏனைய திணைக்களங்களுக்கு சொந்தமானதும், பொதுமக்களுக்கு சொந்தமானதுமான நிலங்கள் கேட்பார் என்று இராணுவத்தினுடைய வசத்திலே இருந்து வருகின்றது. இதனை நிபந்தனையற்ற வகையிலே உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரி
பருத்தித்துறை நகரசபை பிதா போல் அவர்கள் தலைமையிலே அவர்களுடைய நகர சபையினால் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போராட்டத்திலே வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குகின்றது. அடிப்படையிலே இந்த அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது தான் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றேன் என்று சொல்லிக்கின்ற போதும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலிலே அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. தையிட்டி விகாரையினுடைய ஆக்கிரமிப்பிலே தமிழர் நிலங்கள் பல கபலீகரம் செய்யப்பட்டு அதற்கு பொய்யான புனைவுகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய பருத்தித்துறையிலே இருக்கக்கூடிய வெளிச்ச வீடு, அதே நேரத்திலே நீதிமன்றத்தை கூட வேறு இடத்திற்கு இடம் மாற்றி அந்த நிலங்களையும் இராணுவத்திற்கு சொந்தமாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலைமையிலே பருத்தித்துறை நகர சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றமையிட்டு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரசாங்கத்துக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம், நீங்கள் எங்களுடைய மக்கள் விடயத்திலே எந்த விதமான முன்னகர்வு நடவடிக்கைகளையும் எடுக்காது எங்களுடைய மக்களுக்கு ஏதோ தீர்வை கொடுப்பதாக பாசாங்கு செய்வதை நிறுத்துமாறு கேட்கின்றோம். இதேவேளை பலாலி வீதியை திறந்து உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். அந்த வீதியிலே மக்களுடைய நடமாட்ட சுதந்திரம் கூட உறுதிப்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதி செயலகம் இருக்கின்ற பகுதியில் கூட மக்கள் நடமாட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, மக்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே சட்ட திட்டங்களுக்கு அப்பால் எந்த விதமான வர்த்தமானி அறிவித்தலோ எதுவுமின்றி தமிழர் என்ற காரணத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பாரபட்சமற்ற நல்லாட்சியை தாங்கள் வழங்குவதாக சொல்லுகின்றார்கள். அத்தனையும் உண்மையிலேயே உண்மைக்கு புறம்பானது என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உடனடியாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளிலே தமிழர் தாயகத்திலே இராணுவ மயமாக்கத்தை நிறுத்தி எமது மக்கள் குடியிருப்புகளில் இருக்கின்ற இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கின்றோம். இன்றைய போராட்டமானது பருத்தித்துறை நகரசபை தவிசாளர், உப தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவராலும் முன்னெடுக்கப்பட்டு இப்போது வெற்றிகரமாக இடம்பெற்று முடிவடைகின்ற தருவாயிலே இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் வடமராட்சி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் தலைவர் என்ற ரீதியிலே, எனது பெயர் தம்பிராஜா சந்திரதாஸ், அந்த ரீதியிலே அந்த போராட்டமானது வலுப்பெற்று இன்று அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றது. நான் கூற விரும்புவது, இவ்வளவு மக்களும் இங்கே உணர்வுபூர்வமாக நடாத்திய போராட்டத்தை அரசாங்கமானது செவிமடுத்து இந்த பருத்தித்துறை பகுதியின் நகர பகுதியினுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்ற இராணுவ முகாம் மற்றும் கடற்படை முகாம் என்பவற்றை எமது பகுதியிலிருந்து அகற்றி, குறிப்பாக இந்த பருத்தித்துறையின் அடையாளம் என கூறப்படும் பருத்தித்துறை நீதிமன்றம், பருத்தித்துறை போலீஸ் நிலையம் என்பன இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருபவையினால் அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்றும் இந்த போராட்டமானது இன்று வலுப்பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த பருத்தித்துறையின் அடையாளமாக திகழ்கின்ற பருத்தித்துறை நீதிமன்றம், பருத்தித்துறை போலீஸ் நிலையம் என்பன இந்த பருத்தித்துறை நகர பகுதியிலிருந்து இடமாற்றப்படக்கூடாது என்று வேண்டிக் கொள்வதோடு, இந்த பருத்தித்துறை நகரமானது போராட்ட காலத்திலிருந்து படிப்படியாக தேய்ந்து இன்று ஒரு அமாவாசை, ஒரு பூரண பருவம் அமாவாசைக்கு போன நிலைமையிலே தான் பருத்தித்துறை நகரம் இருக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே பருத்தித்துறை, இறங்குதுறை, பருத்தித்துறை நகரம் என்பன ஒரு பிரபலியமான நகரம். காலப்போக்கிலே அது நலிவடைந்து இன்று பருத்தித்துறையின் அடையாளத்தையே அளிக்கின்ற அளவுக்கு அரசாங்கத்தின் செயல்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே பருத்தித்துறை நகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும், பருத்தித்துறை மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டுமெனில் இந்த மக்கள் இன்று உணர்வுபூர்வமாக நடத்திய போராட்டத்திற்கு நீங்கள் செவிசாய்த்து இந்த போராட்டத்தை வலுப்பெற்றமைக்க நான் இங்கே வந்து கூடிய மக்களுக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் இடத்தில் உங்கள் கையொப்பங்களை இடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம்
மிக முக்கியமாக இந்த பருத்திர நகரத்தில் நீதிமன்றம் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று உங்களோட இதெல்லாம் தங்கி இருக்கின்றது. இஎஸ் வந்து பொறுப்படுத்தி கையப்பம் விட்டால் அந்த இடம் அங்கே கொடுக்கப்படும் என்று நீங்கள் அறிவித்திருந்தீங்க. அது மிக முக்கியமாக இவ்வளோ மக்கள் வந்து போராட்டம் கலந்து கொண்டிருக்கார்கள். இடமாற்றம் என்பது உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று சொந்தமான நீதிமன்றத்தை அந்த இடத்திலே பெருப்பிச்சு அமையக்கூடிய வசதிகள் இருக்கிறதால நாங்கள் தாழ்மையுடன் பேட்டிக்கொள்கிறோம். எமது நகரத்தின் அடையாளமும் சொந்தமான நீதிமன்றத்தை எமது நகரத்துக்குள்ளேயே பெருப்பிப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது. ராணுவ ஆக்கிரமிப்பால் தான் அது தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதற்கு எதிராக போராட்டத்தில் ராணுவத்தின் இடத்தை மீட்டெடுத்து எமது நீதிமன்றத்தை எமது இடத்திலேயே விஸ்தரித்து தந்துள்ளமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு இடத்தில் அமைந்திருக்கிற ஒரு நீதிமன்றத்தை நாங்கள் திடீரென்று ஒரு ராணுவ இடம் வசதிகள் இருந்தும் இராணுவ ஆக்கிரமிப்பு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற மாதிரி நாங்கள் இந்த நீதிமன்றத்தை ஆற்றுவது ஒரு பொருத்தமான விடயம் அல்ல. அங்கு இடம் இல்லாவிட்டால் தேவையான இடம் அங்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து நீதிமன்றத்தை எமது இடத்திலேயே பெருப்பித்து எமது நகர்வாழ் மக்களுக்கு இந்த ஒத்துழைப்பை வழங்குங்கள். இது ஒரு கட்டமைப்பு ரீதியான பெருமாற்றத்தை எமது நகருக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரும். இந்த நீதிமன்றத்தை நீங்கள் மூவ் என்றது எமது பொருளாதார ரீதியான பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது ஒரு நூற்றாண்டு காலமாக இருந்த நீதிமன்றத்தை தயவு செய்து இடமாற்றுவதற்கு இடமளிக்காதீங்க. புராதன ஒரு அடையாளம் அது வந்து அந்த வெளிச்ச விட கூட இராணுவம் அதில் அதை வட்டப்படுத்தி ஒரு இராணுவம் கடப்படம் அமைத்திருக்கிறார்கள். அதுக்கு சன நெரிசல் மிக்க இடம்.
அவர்களுக்கு பொருத்தமான இடத்தில் அந்த கடற்படை கண்காணிப்பு முகாமை அமைக்கலாம். அங்க தேவையான கரையோர இடங்கள் இருக்கின்றன. போராட்டத்தை வந்து தொடர்ச்சியான முறையில் இதுக்கு ஒரு பதில் கிடைக்காவிட்டு தொடர்ச்சியான முறையில் நாங்கள் அந்த கோரியடியை பிடிச்சு வச்சிருக்கிறதால நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தொழில் செய்யாம இருக்கணும். அந்த உடனே அந்த ஜனாதிபதி அந்த கோரிய வந்து விடி வச்சு தரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.